தமிழகத்தில் இருந்து திமுகவை ஒழிக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நிகழ்ச்சி மேடையில் கொந்தளித்து பேசியுள்ளார். இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முற்றிலும் எதிரான நிலைமை இருக்கு. 2026 ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியும். திமுகவுக்கு எதிராக ஒரு சக்தி ஆட்சியில உட்கார போறாங்க என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னதான் குட்டீகரணம் போட்டாலும், திராவிட முன்னேற்ற கழகம் என்னதான் சங்கு சக்கர சுத்தினாலும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. அதுவும் இங்கே பத்திரிகை நண்பர்கள் இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் எல்லா மோடியின் பின்னால் வந்திருப்பது, உங்களுக்கு கரம் கொடுத்து உங்களோடு நிற்பது, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் எல்லா வேலையை விட்டுட்டு இங்க இருக்கிறவங்க நாம எல்லாருமே தமிழகத்துல உட்கார்ந்துருக்கோம். ஜி.கே. மூப்பனாரையா எவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு நேர்மையான ஒரு மனிதர். முடியவில்லை அவரால். வைகோ ஐயா, ஆரம்பகால வைகோ, இப்ப இருக்கிற வைகோ ஐயா விட்டுருங்க, ஆரம்பகால வைகோ ஐயாவை பாருங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பாருங்க, எவ்வளவு தீர்க்கமாக அரசியல் இருந்தார், எப்படியெல்லாம் அவர்கள் காலி செய்யப்பட்டார்கள் என்பதை அரசியல் சரித்திரம் திறந்த யார் படித்தாலும் கூட நமக்கு தெரியும். தமிழகத்திலே மூன்றாவதாக மக்கள் நமக்கு இப்பதான் தண்ணி ஊத்திங்க ஐயா, அந்த செடி வளர ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் மக்கள் தண்ணி ஊத்தி செடி வளர ஆரம்பிச்சு 37 இடத்துல 1வது 2வது வருவது சாதாரணமான வேலைங்களாங்க ஐயா. பணம் கொடுக்காம, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நியாயமாக மக்களை நம்பி நின்று 37% இடத்துல 1வது 2வது வருவது சாதாரண வேலைங்க. அதனால்தான் அன்பு தொண்டர்களே, தலைவர்களே, மக்களுக்கு நாம கடன்பட்டு இருக்கின்றோம், கடன்பட்டு இருக்கோம். வெளியே போய் சொல்லுவாங்க, பீகார்ல காசு வாங்காம ஓட்டு போடுறோம், இந்த ஊர்ல காசு வாங்காம ஓட்டு போடுறோம், உங்க ஊர்ல காசு வாங்கி ஓட்டு போடுறோம். வெளி மாநிலத்தை கேட்கின்றார்கள். நான் தைரியமா சொல்றேன், தமிழகத்துல 80 லட்சம் பேர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ₹1 வாங்காம ஓட்டு போட்டிருக்காங்க. காரணம், இங்கே பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டால் உண்மையான ஜனநாயகத்தை தமிழக மக்கள் பார்க்க ஆரம்பித்தார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.